நீட்டு பத்தின போராட்டம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் போய் அது வெற்றியும் அடைஞ்சிருக்குது. நீண்ட காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு பெரும் போராட்ட வெற்றி. இது எல்லாருமே நாம கொண்டாட வேண்டி இருக்குது. ஆனா இது மட்டுமே தீர்வா அப்படின்னாக்க இது மட்டும் தீர்வு இல்லை, இன்னும் நிறைய தூரம் போக வேண்டி இருக்குது. ஆனா நடந்த போராட்டம் சாதாரணமானது அல்ல. அதை நம்ம பெரிய அளவுல கொண்டாட வேண்டியும் இருக்குது. நீட் வச்சாக்க எல்லாரும் ஒரு தரமான கேண்டிடேட்ஸ் வந்துருவாங்க, தரமான மாணவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாதம் பொதுவாக சரியானதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்தியாவில் கல்வி அறிவு பெற்ற மக்கள் தொகையோட எண்ணிக்கை 80% தான் இருக்குது. ஒரு 75% குழந்தைகள் மட்டும்தான் 10வது நிறைவு பண்ணுது. 125 குழந்தைகள் 10வது தாண்டி போக முடியறது இல்லை. ஒரு 58% குழந்தைகள் மட்டும்தான் 12வது முடிக்குது. அப்போ 42% குழந்தைகள் முடிக்கல. ஒரு 28% தான் கல்லூரி படிப்பை முடிக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது. அப்போ கல்வியில இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குது. கல்வி நிறுவனங்கள்ல கல்வி கற்கக்கூடிய சூழல்ல இப்படி பலவித ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு ரொம்ப மோசமான கல்வியா இருக்குது, தரம் குறைந்த கல்வி. அந்த கல்வி கூட கிடைக்க முடியாம ஒரு 42% குழந்தைகள் கல்லூரிக்கு போக முடியாம இருக்காங்க. இப்படியான சூழல்ல அப்போ கல்வி சிலருக்கு கிடைக்கவே இல்லை, சில பள்ளி படிப்பே நிறைவு பண்ண முடியல, சில கல்லூரிக்கே வர முடியல, அதுக்கான பொருளாதாரம் இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி தகுதியான கேண்டிடேட்ஸை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்ல முடியும்? இந்த 42% குழந்தைகள் தகுதியானவர்கள் இருந்திருக்க முடியும் இல்லையா? இந்த 42% குழந்தைகளுக்கு இந்த 58% கிடைச்ச அதே வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவங்களும் பள்ளி படிப்பை நிறைவு பண்ணியிருப்பாங்க. கிடைக்காததுனால இந்த 42% பள்ளி படிப்பை நிறைவு பண்ண முடியல. 28% கல்லூரிக்கு போறாங்க, மிச்சம் ஒரு 72% கல்லூரிக்கு போகல. அப்போ இவங்களுக்கும் வாய்ப்புகள் அமைஞ்சிருந்தா, சுகமான ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருந்தா இவங்களுக்கும் கல்லூரி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ இங்க வாய்ப்புகளே இல்லாதப்போ யாருக்கிட்ட திறமை இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அப்போ வாய்ப்புகள் இங்க மறுக்கப்படுது, இங்க சம வாய்ப்புகள் வழங்கப்படலை. இந்த வாய்ப்புகள் வழங்கப்படணும், சமமா வழங்கப்பட்டு இந்த கல்விங்கிறது எல்லாருக்கும் ஒரே விதமான கல்வி, நாடு முழுக்க அல்லது மாநிலம் முழுக்க ஒரே விதமான கல்வி. இப்போ மாநிலம் முழுக்கன்னா மாநிலம் முழுக்க ஒரே கல்வி இருக்கணும், ஒரே விதமான பள்ளிக்கூட கட்டமைப்பு வசதிகள் உட்பட அரசாங்கமே கல்வியை கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் ஓரளவுக்கு நான் கல்வியை சிறப்பாக கொடுத்துருக்கேன், அதில் நான் போட்டித் தேர்வு நடத்தினேன், அந்த போட்டித் தேர்வில் இவன் கூட எடுத்திருக்கான், இவன் குறைச்சி எடுத்திருக்கான், அதனால இவனுக்கு கல்லூரியில் ஏறும், அதனால இவனுக்கு வேலை வாய்ப்பில் ஏறும் அப்படின்னு சொல்றதுல ஏதோ ஒரு சிறு பொருத்தம் இருக்கும் அந்த கருத்துக்கு. இது எதுவுமே இல்லாமல் வாய்ப்புகள் சரியாக கொடுக்கப்படாம, இல்லை நான் தகுதியான கேண்டிடேட்ஸை தேர்வு பண்றேன், அதுலேயும் ஏகப்பட்ட குளறுபடி அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயமா இருக்கும்? ஒரு நியாயமற்ற தேர்வு முறை. மொத்தத்தில் இந்த தேர்வு முறை, இந்த கல்வி முறையே கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியது, இது மறுஆய்வு செய்யப்பட வேண்டியது, பேச வேண்டியது. இதில் இவ்வளோ சிக்கல் இருக்கு. நம்ம இன்னும் பல சிக்கல்களை பேசுவோம். நல்லது.